2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு மற்றும் எண்ணெய் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து தாளிக்கவும். பின்னர் வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்குங்கள். அதன் பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். அடுத்து தக்காளியை சேர்த்து நன்றாக குழையும் வரை வதக்குங்கள். இப்போது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்து 1 நிமிடம் கிளறுங்கள். பிறகு சிக்கனை சேர்த்து மசாலா முழுவதும் ஒட்டும் வரை 5 நிமிடங்கள் வதக்கவும். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து மூடி வைத்து மிதமான தீயில் 20 முதல் 25 நிமிடங்கள் வரை வேக விடுங்கள். சிக்கன் நன்றாக வெந்ததும் கரம் மசாலா மற்றும் மிளகுத்தூள் சேர்த்து 2 நிமிடங்கள் கொதிக்க விடுங்கள். இறுதியாக கொத்தமல்லி தூவி இறக்குங்கள். இப்போது சப்பாத்தி, பரோட்டா அல்லது நான் உடன் பரிமாற சுவையான, மணமான சிக்கன் கிரேவி தயார். செய்து பார்த்து உங்கள் கருத்தை பகிருங்கள்.